Hi students, in the last class we have seen about the linear regression analysis, which is to find the relationship between the two variables. The two variables are independent or independent variable. So today we are going to see about the one sample t-test. Here one sample t-test na enna modala paakalam. So one sample t-test determines whether the sample mean is statistically different from a known or hypothesized population mean. ஸோ சாம்பிள் மீன் இன் சென்ஸ் இது எப்படின்னா இப்போ ஒரு 15 வேல்யூஸ் எடுத்துப்போம். ஸோ 15 வேல்யூஸ் எடுத்துகிட்டு அந்த 15 வேல்யூஸில் ஒரு பாப்புலேஷன் மீன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்டாக ஒரு இது ஒன்று இருக்கும். ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணி இந்த சைஸ் எல்லாம் ஓகேவான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். இது மேக்ஸிமம் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அதெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டிஸ்க் டயாமீட்டரோ அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக்கோட லென்த்தோ அது மாதிரி. எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் டியூபோட சைஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்போவுமே அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ்னு ஒன்று இருக்கும், அதை கூட இதை செக் பண்ணுவாங்க. இது மோரார்லெஸ் ஓகேவான் எம்எம் சைஸில் தான் எப்போவுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த எம்எம் சைஸில் கொஞ்சம் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க ஒரு டாலரன்ஸ் வேல்யூ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூக்கு மேலே போச்சுன்னா தான் இது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டு. ஸோ இதில் வேரியபிள் வந்து டெஸ்ட் வேரியபிள்னு ஒன்று தான் எடுக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் வேரியபிள் இந்த சென்ஸ் நம்ம சாம்பிள் மீன் என்னென்ன சாம்பிளாக ஒரு 15 ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா அதான் வந்து இந்த டெஸ்ட் வேரியபிள். ஸோ இதில் வேறு எதுவும் புதுசாக ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்போதசிஸ், மொத்தம் 2 ஹைப்போதசிஸ் இருக்கும், நல் ஆல்டர்னேட். ஸோ நல் ஹைப்போதசிஸ்னால் இதில் நல் ஹைப்போதசிஸ்னால் சாம்பிள் மீன் இஸ் ஈக்குவல் டு த பாப்புலேஷன் மீன். அதாவது சாம்பிள் மீன் அப்படிங்கிறத நம்ம ஒரு 15 ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா 15 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் எடுத்து அதோட சைஸை எடுக்கிறோம்னா ஸோ அது கூட ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சுருப்போம். அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படிங்கிறதா பாப்புலேஷன் மீன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நல்ல ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னால் சாம்பிள் மீன் இஸ் நாட் ஈக்குவல் டு த பாப்புலேஷன் மீன். ஸோ இதுதான் 2 ஹைப்போதிசிஸ். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ப்ராப்ளம் வந்து என்னென்னா, எ மேனுஃபேக்சரர் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமொபைல் ப்ரொடியூஸ் எ டிஸ்க் பிரேக் தட் மஸ்ட் மெஷர் அ டயமீட்டர். அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 322 mm இருக்கணும். எ குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் ரேண்டம்லி ட்ராஸ் 16 discs and measure its diameter. Use one sample t-test to determine whether or not the mean diameter of the breaks in each sample is significantly differ from the standard size. அதாவது நம்ம எடுத்துருக்கிறது நம்ம ஒரு 16 சாம்பிள் எடுத்தால் அதோட டயாமீட்டர் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட மீனும் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்று வச்சுருக்கோம் 322. ஸோ அந்த ரெண்டும் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம், இந்த ரிசர்ச்சோட மெயின் தீம். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி அனாலிசிஸ் பார்ட். ஸோ அனாலிசிஸ். ஸோ டிஸ்க் நம்பர் மொத்தம் 16 டிஸ்க் நம்பர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் வியூ போட்டோம். வேரியபிள் போயிட்டு நேமில் வந்து டிஸ்க்கு இதில் ஸ்பேஸ் கொடுக்கூடாது, ஸ்பேஸ் கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ டிஸ்க்கு N1 கொடுத்துங்க, டிஸ்க் டயான் கொடுத்துங்க. டிஸ்க் நம்பருக்கு நம்ம டிசிபிள் தேவையில்லை, டிஸ்க் டயமீட்டருக்கு நம்ம டெசிமல் போட்டுக்கிறோம் 2ன்னு. ஸோ வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை, மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நியூமரிக்குன்னு தான் வரும். ஸோ அடுத்தது டேட்டா வியூ போயிட்டிங்கன்னா 1 to 16 போட்டுங்க. அதுக்கு நேராக 320, 304, 352, 322, 329, 362, 328, 334, 312 முடிவு போட்டுங்க. ஸோ அடுத்தது we have to analyze compare means ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்க் நம்பர் டிஸ்க் டயாமீட்டர் இருக்கும். நமக்கு டிஸ்க் நம்பரை நம்ம டெஸ்ட் வேரியபிளாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு 16 டிஸ்க் எடுத்தால் அதோட இதை மெஷர் பண்ணி டிஸ்க் நம்பர் எது கொடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் ஆட்ட. ஸோ டிஸ்க் டயாமீட்டர் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ டிஸ்க் டயாமீட்டர் மட்டும் டெஸ்ட் வேரியபிளில் போய்ட்டோம். ஸோ டெஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது அவங்க வந்து 322 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெஷர் டயாமீட்டர் ஆஃப் 320. ஸோ டெஸ்ட் வேல்யூ 322 கொடுத்துருங்க. இது போக எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸில் போயிட்டீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இந்த சென்ஸ் அப்படின்னா இப்போது நம்ம டிஸ்க் டயாமீட்டர் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வருதா இல்லையான்னு அது வந்து 90 எவ்வளோ % அப்படின்னு கொடுக்குறதா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறது கொடுக்குறது தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ 95%. இது எப்போவுமே 95% தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்க் டயாமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 320 mm பண்ணோன்னா 320, 318, 350 அது ஒரு டாலரன்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு 300 mm பண்ணுறதுக்கு பதிலாக 600 mm பண்ணிங்கன்னா அதான் ரேஞ்சு விட்டு வெளில போகிறது. ஸோ இது எப்போவுமே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எப்போவுமே 95% கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு டெஸ்ட் வேல்யூ 322 கொடுத்துட்டு டிஸ்க் டயாமீட்டர் மட்டும்தான் டெஸ்ட் வேரியபிள் ஓகே கொடுத்தீங்கன்னா it will show the output.
ஸோ மொத்தம் 2 டேபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிறத டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்க் டயமீட்டர் என்னென்ன டோட்டல் மொத்தம் 16 டிஸ்க் எடுத்திருக்கோம் 16. ஸோ அதோட மீன் 3.2581 அப்படின்னு இருக்கிறத 325.81 இது அது அப்படின்னு நீங்கள் மாற்றிங்க 2 டெசிமல் இந்த பக்கம் போட்டிங்கன்னா 325.81 தான் இதோட மீன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 15.54. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக என்ன? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக என்னென்னா, இஃப் சப்போஸ் மீன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டல் ஆவரேஜ் டோட்டல் பண்ணி அது டிவைடட் பை 16 பண்ணிங்கன்னா அதான் ஆவரேஜ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகிருக்குங்கிறத பார்க்குறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இப்போ மீன் 325 எடுத்திங்கன்னா மீன்கிறது சென்டர் கரெக்டாக. ஸோ ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் எடுத்த சாம்பிள் எல்லாமே அந்த 325 கிட்டையே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்போவுமே லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கேட்டர் ஆகலை, ஒரே இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் 325 மீன் ஆனால் நீங்கள் எடுத்தது ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிருந்தது அப்படின்னா 15.54. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகம்னு அர்த்தம். ஸோ நம்மளோட வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ 304 ஹையஸ்ட் எவ்வளோ 343 62 முடி இருக்குது. ஸோ நல்லா ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஸோ நம்ம எடுத்த சாம்பிள்ஸ் கரெக்டு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுக்கு அதிகம், நல்லா ஸ்கேட்டர் ஆகிருக்காண்டிக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுக்கு அதிகம், அதனால் 15.54. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மீன் நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்ததில் டி அப்படின்னா என்ன? ஸோ டீனா என்னென்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர், அதுதான் டி. ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் கொடுத்தீங்கன்னா அது டி வந்துடும். டிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னென்னா n-1, டோட்டலாக n 16, 16 - 1 15. ஸோ அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்தது மீன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட் வேல்யூ மைனஸ் மீன். ஸோ 325 - 322 3.81 சம்திங் வரும். ஸோ இதுதான் மீன் டிஃப்ரென்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம கடைசியாக ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். சிக்னிஃபிகண்ட் வேல்யூ எப்போவுமே என்ன இருக்கணும், லீனியர் ரெக்ரெஷன்லேயும் சொல்லியிருக்கோம் 0.05 கீழே இருந்தால் தான் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அக்செப்டட். ஸோ இது எவ்வளோ இருக்கும் 0.342. ஸோ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ நாட் அக்செப்டட். ஸோ இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மீன் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 325.81. ஸோ அதான் போட்டிருக்கோம் விச் இஸ் கிரேட்டர் தேன் தி டெஸ்ட் வேல்யூ ஆர் தி பாப்புலேஷன் மீன். 322 325 அதிகம். அதான் ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து 0.342 which is greater than 0.05. ஸோ இஃப் சப்போஸ் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து 0.05க்கு கீழே இருந்துச்சுன்னா, இது எல்லாத்துலேயும் நீ வர எல்லா டெஸ்ட்லேயும் என்னென்னா 0.05 கீழே இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ், ரிஜெக்ட் நல் ஹைப்போதிசிஸ். இஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.05க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் நல் ஹைப்போதிசிஸ், ரிஜெக்ட் alternate hypothesis. So 0.342 இருக்குது. So we have to accept the null hypothesis and reject the alternate hypothesis. So null hypothesis என்ன சொல்லியிருந்தோம், sample mean of the disk diameter is statistically significant or equal to the mean of the disk population mean of the disk diameter. So null hypothesis வந்து sample mean is equal to the population mean. So sample mean என்ன 325 322. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, டிஃப்ரென்ஸே வந்து 3 point something mm தான். ஸோ அதனால் சாம்பிள் மீன் ஆஃப் தி டிஸ்க் டயமீட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஆர் ஈக்குவல் டு தி பாப்புலேஷன் மீன். இதுதான் கடைசியாக வந்து இப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த 322க்கு மோரார்லெஸ் நம்ம டாலரன்ஸ் வேல்யூக்கு மேலே போகாமல் பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது. சாம்பிள் மீன் பக்கத்தில் இருக்குது. சாம்பிள் மீனும் பாப்புலேஷன் மீனும் ஈக்குவல்னு சொல்கிறோம். அதான் நல்லா. ஸோ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வச்சு தான் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ இது வந்து 0.05 மேலே இருக்கிறங்காட்டிக்கு வி அக்செப்ட் தி நல் ஹைப்போதிசிஸ். நல் ஹைப்போதிசிஸ் என்ன, சாம்பிள் மீன் இஸ் ஈக்குவல் டு தி பாப்புலேஷன் மீன். ஸோ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ தேங்க்யூ.